சேலத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி பற்றி பேசிய போது ராமதாஸ் கண்ணீர் விட்டு அழுததால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலத்தில் நடைபெற்ற கூட்டம் கேலி கூத்தானது என்று அன்புமணி தரப்பை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு விமர்சித்திருக்கிறார். பாமகவில் நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. இந்த சூழலில் பாமக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சேலத்தில் திங்களன்று நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய ராமதாஸ் தனக்குள் இருக்கும் ஆதங்கத்தை கொட்டித்தீர்க்க 1 மணி நேரம் தேவை என்றார். கனவில் தனது தாயார் வந்ததாகவும் அப்போது நடந்த உரையாடலை குறிப்பிட்டும் ராமதாஸ் கண்ணீர் சிந்தினார். அப்பொழுது அழ வேண்டாம் என தொண்டர்கள் முழக்கமிட்டனர். தாய் வந்து ஏன்பா அழறன்னு கேட்டேன். தனது வளர்ப்பு சரியில்லை என கவலை தெரிவித்த ராமதாஸ் அன்புமணி தன்னை மார்பிலும் முதுகிலும் ஈட்டியால் குத்திவிட்டதாகவும் உருக்கமாக தெரிவித்தார். தன்னை கொல்ல வேண்டும் என பதிவு போட்டவருக்கு அன்புமணி பொறுப்பு கொடுத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். தகப்பனை 20-30 துண்டாக வெட்டி ஒரு சாக்கில் கட்டி கொண்டு போய் இந்த காவேரி பக்கம் என்ற ஊரில் போட்டுவிட்டு வந்ததை நீங்களெல்லாம் படித்திருப்பீர்கள். அதை விட அப்படி செய்திருந்தாலும் கூட நான் போய் சேர்ந்திருப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் சில்லறை பசங்களை வச்சுட்டு அவமானப்படுத்தலாம், கொஞ்சம் நஞ்சம் அவமானப்படுத்தலை. இதேபோன்று பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி அன்புமணியை RSSின் அடிமை என்று விமர்சித்தார். இதனிடையே சேலத்தில் நடந்த கூட்டம் கேலி கூத்தானது என அன்புமணி தரப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். மேலும் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் பதவியில் இருந்து சௌமியா அன்புமணி நீக்கப்பட்டது செல்லாது எனவும் கூறினார். ஒரே டெய்லரு ஒரே சட்டை, ஆனால் செயற்குழு பொதுக்குழு என்று நடத்திய ஒரு கேலி கூத்து சேலத்திலே நடந்திருக்கிறது. இந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த முடிவும் பாட்டாளி மக்கள் கட்சியை கட்டுப்படுத்தாது என்பதையும் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அன்புமணியை RSS அடிமை என்றும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்றும் ஸ்ரீகாந்தி பேசியதை வைத்து பார்க்கும்போது ராமதாஸ் தரப்பு தாவேகா கூட்டணியில் இணையுமா என்ற எதிர்பார்ப்பு பாமக தொண்டர்கள் மத்தியில் எழுந்துள்ளது.